ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான மீன் வறுவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் மேலே இருக்க மசாலாக்கள் கொஞ்சம் கூட உதிராமல், தோசைக்கல்லையும் மசாலாக்கள் ஒட்டாத அளவுக்கு எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்த உடனே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த மீன் வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 750 கிராம் கொடுவா மீன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், கல் உப்பு சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஆழமாக கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இந்த டீஸ்பூனில் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன். இந்த டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதே டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது காரம் இருக்காது, ஆனால் மீன் வறுவல் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்காக 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதாவது 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதே டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, மீன் வறுவல் செய்யும்போது தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட மசாலாக்கள்லாம் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் தண்ணி தெளித்து இதை பிசைய வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு ஒரு பாதி அளவு லெமனை இதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சின்ன லெமனாக இருந்தால் முழு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா காரத்தெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணும், அதுக்காக தான் லெமனை பிழிஞ்சு விடுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கடைசியாக உப்போட அளவு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாக்கள் மீன் வறுவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்தில் அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கீரல் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாக்கள் நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு, நம்ம போட்டிருக்க கீரல்களில் நல்லா மசாலாக்கள் உள்ளே இறங்குற அளவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க. குறைஞ்சது அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி ஒரு மீனாக எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைனா 2-3 மீனாக கூட நீங்கள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைனா மேலே மட்டும் நல்லா சிவந்து வரும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்திருக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது 4 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயை லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீன் வறுவல் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு மீன் வறுவலை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான மீன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற மீன்களையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு மீன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே நல்லா மேலே முறுமுறுணும், உள்ளே சுவையாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.